This video is sponsored by Eduquest. Eduquest offers skill-based courses in digital marketing, stock market, coding and more. It provides self-paced and live classes with expert mentors. Gamified learning helps students practice with real-world projects. Courses are available in both Tamil and English. Get certified and boost your career with affordable combo offers. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hi friends, welcome to Faisal Info. நம்ம சாய்ஸ் அகாடமியோட 120 லெசன் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட்டாக 6th 7th 8th 9th 10th புக்ஸ்லாம் ரிவ்யூ பண்ணி கொடுத்துருந்தேன். எப்படி சோசியல் சயின்ஸ் புக்ஸ் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து 11th வரலாறு, ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன லெசன்ஸ் கவர் ஆகுது, இந்த புக்கு எப்படி இருக்குது, இது வந்து நம்ம சிலபஸில் என்னது படித்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத வாங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 லெசன்ஸ் கிட்டே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா முக்கியமான லெசன்ஸ் தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஹிஸ்ட்ரியும் கவர் ஆகுது, ஐஎன்எம்மும் கவர் ஆகுது, நீங்கள் யூனிட் 8க்கும் அது கவர் ஆகுது. ஸோ இந்த 8 லெசனுமே வந்து நீங்கள் நல்லா படிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ்க்கும் சரி மெயின்ஸுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த அரேபிய துருக்கியர்களின் வருகை இதெல்லாம் வந்து நீங்கள் மெயின்ஸ்க்கு வந்து படிக்கும்போது இந்த லெசன்ஸ்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முகாலயர்களாக இருக்கட்டும், மராத்தியர்களாக இருக்கட்டும், ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள், ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள், இதெல்லாம் வந்து நம்ம 10th ஒரு லெசன் பார்த்துருப்போம். அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ நீங்கள் வந்து பேசிக்லேருந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டினியூஷன் பிடிக்கும். ஸோ இந்த லெசனும் உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கும். அதான் நான் முன்னாடி உங்களுக்கு வீடியோலாம் சொல்லியிருப்பேன். 6th 7th 8th 9th 10th இந்த ஆர்டரில் படிங்க, படிச்சுட்டு அதுக்கப்புறம் 11th 12th படிங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கான ரீசன் இது தான். இந்த லெசன்ஸ் என்னென்ன லெசன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை, அதாவது அந்த காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லுவோம்ல, அது எப்படி கவர் ஆகிருக்குன்றது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது இந்த தமிழக அகழாய்வு இடங்கள், தென்னிந்தியாவின் சமுதாய உருவாக்கம், தமிழக அரசு ஆட்சிகள், இதெல்லாம் வந்து யூனிட் 8ல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குப்தர்கள் தனியாக ஒரு ஹிஸ்ட்ரி டாப்பிக்கே இருக்குது. ஸோ நம்ம 7th 11th 9th 9th ஒரு டாபிக் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 3மே படிச்சிங்கனாலே இந்த குப்தர்கள் வந்து கவர் ஆகிரும். தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி வந்து அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியல. அதனால் தென்னிந்தியா இந்த பாண்டியர்கள், சேரர், சோழர்கள் அதை பற்றிலாம் இருக்கலாம், அதை பற்றி படிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரேபிய துருக்கியரின் வருகை வந்து எப்படி ஆங்கிலேயர்கள் நம்மளை வந்து ஆட்சி செஞ்சாங்களோ அது மாதிரி வந்து அரேபியர்கள் எப்படி வந்தாங்க, நமக்கு வந்து நாட்டை வந்து எப்படி, அதாவது பாபர், அக்பர் இதெல்லாம் வந்தது வந்து இதன் மூலியமாக வந்தாங்கன்றது இந்த லெசன்ஸில் சொல்லியிருப்பாங்க. பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும், தமிழ்நாட்டை பற்றி இதில் நிறைய லெசன்ஸ் இருக்கும். பாமினி விஜயநகர அரசுகள், இது லெசன்ஸ் ரொம்ப முக்கியமானது. முகாலய பேரரசு, அதாவது இப்படி இந்த அரேபிய துருக்கியர்கள் வருகைக்கு அப்புறம் தான் இந்த முகாலய பேரரசுலாம் உருவாயிருக்கும். அது ஒரு கண்டினியூஷன் மாதிரி இருக்கும். மராத்தியர்களும் அதே மாதிரி. இந்த எல்லாமே லெசனுமே வந்து நம்ம வந்து முக்கியமான லெசன்ஸ் தான். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படின்னா 11th நான் சொன்ன மாதிரி தான் ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணி நீங்கள் முன்னாடி படித்த லெசன்ஸையும் இதையும் கனெக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா அதில் இல்லாத சில பாயிண்ட்ஸ் வந்து இதில் கவர் ஆகிருக்கும். +1 +2 பொறுத்த வரைக்கும் நிறைய கண்டென்ட் இருக்கும், நிறைய கொஸ்டின்ஸாக இதில் வந்து கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு லைன் பை லைன் படித்து தான் ஆகணும். இதில் எது இம்பார்ட்டண்ட்டு எது இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ வந்து பேசிக்காக நீங்கள் லெசன்ஸை ஃபுல்லாக ஓவராலாக படிச்சுட்டு உங்களுக்கே தெரியும் இது எது இம்பார்ட்டண்ட்டான டேட்டா இது அப்படின்ட்டு, அதை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி திரும்ப ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்ஸை பார்த்திங்கன்னா நல்லாவே பிரிண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. 10th 12th நீங்கள் 6th to 10th புக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதுவும் நல்ல ஒரு ஃபாண்ட்டெல்லாம் நல்லா பெருசாக தான் இருக்குது. ஸோ வந்து படிக்கவும் நல்லா ஆர்வமாக தான் இருக்கும். ஸ்கூல் புக் எப்படி இருக்கோ அதே தான் நமக்கு வந்து அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம கலராக கொடுத்துருக்கறதுனால புக்கு வந்து படிக்கவும் நல்லா ஆர்வமாக இருக்கும்.
நான் Black and white மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு வந்து ஒரு போரிங்காக இருக்கும் படிக்கிறதுக்குன்ற மாதிரி ஒரு பார்க்க ஒரு மூடு அப்படின்ற ஒரு நல்லா இருக்காது. ஆனால் வந்து கலரிங்காக இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் படிக்க ஆர்வமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குப்தர்கள் லெசன் இருக்குது. எக்ஸாம்பிளாக ஒரு லெசன் சொல்கிற பாருங்க. இந்த குப்தர்கள் லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன். ஏன்னா வந்து நமக்கு வந்து இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று எடுத்துருவாங்க. ஏன்னா நிறைய குப்த பேரரசு எப்படி உருவாச்சு, அதில் எத்தனை அரசர்கள் வந்தாங்க, அவங்க காலம் என்ன, அவங்க பயன்படுத்திய நாணயம் என்ன, அவங்களுடைய பட்டங்கள், அவங்களுக்கு பேர் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இந்த லெசன்ஸ் வந்து இம்பார்ட்டண்டான லெசன் தான். இது நல்லா படிச்சுக்கலாம். இதை வந்து நிறைய கண்டென்ட் இருக்கும். 1க்கு 2 3 வாட்டி நீங்கள் படிச்சிங்கன்னா தான் இதை வந்து நீங்கள் வந்து மக்கப் பண்ண முடியும். முக்கியமான பாயிண்ட்டை அண்டர்லைன் பண்ணி படிங்க. அது வந்து உங்களுக்கு பின்னாடி ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் முகலாய பேரரசுன்னு ஒரு லெசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 134 பேஜ் நம்பர். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன் சொல்ல முடியும். ஏன்னா வந்து அக்பர், பாபர் அந்த மாதிரி விஷயம்லாம் அதில் தான் கவர் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து எது இம்பார்ட்டண்டான லெசனோ அதை முதல்ல படிச்சுட்டு மிச்சம் இருக்கிற லெசன்ஸை கூட பின்னாடி படிங்க. ஆனால் இந்த புக்கை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. 11th ஹிஸ்ட்ரின்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்கு. இந்த புக்கு வந்து ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதாவது சிங்கிளாக இது கொடுக்குறதில்ல. 120 லெசன் சீரீஸில் மொத்தமாக வாங்கினதுனால இதோட சிங்கிள் ப்ரைஸ் என்னன்னு தெரியல. நீங்கள் வந்து வெப்சைட்டில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதோட சிங்கிள் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லைனா அவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட நீங்கள் வந்து எனக்கு இந்த புக்கு சிங்கிளாக வேணும்னு சொல்லி கேட்டு பாருங்கள். ஏன்னா ஹிஸ்ட்ரி புக்கு 11th 12th புக்கெலாம் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்காது. 10th புக் வரைக்கும் வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி சோசியல் சயின்ஸ் புக்கு, ஹிஸ்ட்ரி, சோசியல் சயின்ஸு, மற்ற பாலிட்டி, இந்த மாதிரி எக்கனாமிக்ஸு இதெல்லாம் தனியாக வேணும்னாலும் அவங்க விற்கிறாங்க சாய்ஸ் அகாடமி. ஸோ நீங்கள் தனியாக வாங்கி அதை வந்து பை பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் 12th ஹிஸ்ட்ரி புக் எடுத்து ரிவ்யூ பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.